ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் நம்ம மிஷினில் நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அது வீடியோவை நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் மிஷினோட ப்ராப்ளம் அண்ட் அது சால்விங் சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே போய் பாருங்கள், அதில் நிறையா இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம டென்ஷன் டிஸ்க் இருக்குல்ல, இது சரியில்லைன்னா என்ன பிரச்சனை வரும், இது டைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், லூஸாக இருந்தால் எப்படி இருக்கும், நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஊசி சரி இல்லை அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊசியோட பொசிஷன் சரியில்லை. ஒன்று மேலே ஏறி இருக்கணும், இல்லை கீழே இறங்கி இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தையலில் கீழ் பக்கத்தில் துணியில் கீழே லூப்பிங் ப்ராப்ளம் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் பொசிஷனை பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம துணியில் எட்ஜில் ஏதாவது அது எப்படி சொல்ல, ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா துணியில் சுருக்கம் கொடுக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பொசிஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா, ரொம்ப மேலே ஏறி இருந்துச்சுன்னா தையலே விழாது, ரொம்ப கீழே இறங்கி இருந்துச்சுன்னா லூப்பிங் ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் எட்ஜில் ஷார்ப்னஸ் இல்லை அப்படின்னா துணியில் சுருக்கம் விழும். அதுக்கப்புறம் பொசிஷனில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, நூல் கட் ஆகும். சரிங்களா? நூல் கட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெளிவாக தருதா? இந்த ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்துச்சு, சப்போஸ் நம்ம ஏதாவது ஸ்டோனு லேஸு அந்த மாதிரி தைக்கிறோம் அப்படின்னா இந்த எட்ஜில் நீடில் பெண்ட் ஆயிரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஊசி நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்போம். தையல் விழாது, லூப் அடிக்கும், நூல் கட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஊசியிலே வரும். இன்னொன்று, நம்ம இந்த ஊசி நீடில் இப்படி உள்ள கேஸ்குள்ளே இறக்குறப்போ தட்டும், ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீடில் பெண்டாக இருக்குது அப்படின்ற பட்சம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, துணி மூவ் ஆகாது. என்ன பிரச்சனைனா, துணி மூவ் ஆகாது. ஏன் அப்படின்னா, இந்த நீடில் பெண்டாக இருக்கிறப்போ நம்ம துணியை வைக்கிறப்போ உள்ளே போகாது. ஆனால் துணி இல்லாமல் இந்த நீடில் போகும். அந்த துணியை வச்சு தைக்கிறப்போ டப் டப் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஆனால் துணி இல்லாமல் தைச்சோம் அப்படின்னா அது வாட்டுக்கு போகும். இந்த மாதிரி பிரச்சனை இந்த ஊசி சரியில்லைன்னா வரும். இன்னொன்று, நம்ம ஊசியை கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஊசியில் பண்ணுற மிஸ்டேக் என்ன, சைஸ் நீங்கள் கடையில் சொல்லுவீங்க. நீங்கள் ஒன்று இந்த மிஷினுக்கு, இப்போ நானே இந்த மிஷினில் 14வது நம்பர் போட்டு தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது என்ன ஆச்சு, நல்லா பாருங்கள், கீழே வச்சு காட்டுறேன். இந்த ஊசி இருக்குல்ல, இந்த இடம் கரெக்டாக மேலே இருக்கும். இந்த ஊசி உங்களுக்கு தெரியுதா? மேலே முடிகிறது உங்களுக்கு தெரியுதா? இந்த இடம் எனக்கு நீடிலே இருக்காது. மேலே எனக்கு இந்த எட்ஜில் தான் அந்த ஊசி இருக்கும். ஏன்னா 18வது நம்பர்னால் சின்னதாக தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஊசி நின்றும். ஸோ அடிக்கடி எனக்கு நீடில் உடையிற பிரச்சனை இருந்துச்சு. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், சரி ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ கடையில் சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தேன் நான். சரிங்களா? இந்த பிளேட் புதுசாக இருக்குல்ல, இது போயிடுச்சுன்னு சொல்லி கடையில் மாற்றுறதுக்கு நான் கொடுத்தப்ப தான் அவங்க நீடில் 18ஆம் நம்பர் நீடில் போட்டிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மிஷினோட நீடில் 18 போல் நம்ம தான் தப்பாக போட்டு தைச்சிருக்கோம் அப்படின்றதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் அதிலேருந்து பல வருஷமாக நான் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் பண்ண மிஸ்டேக் அதை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்கள் நீடிலோட சைஸ் கரெக்டாக செக் பண்ணி மிஷினோட நீடில் சைஸ் என்னவோ அதை போட்டிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கட் ஆகிற பிரச்சனை, அப்புறம் ஊசி உடையிற பிரச்சனை, அப்புறம் அடிக்கடி லூப்பிங் பிரச்சனை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட்டு, நீங்கள் மாட்டுறதை ஒழுங்காக மாட்டணும். ஓகேங்களா?
கரெக்டாக அந்த சப்பையானது உள்ளே போகணும். இந்த உருண்டையாக இருக்கிறது நம்மளை பார்த்து இருக்கணும். இது சின்ன மிஷின், சில இதில் உருண்டையாகவே இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொசிஷன். இப்போ இந்த நீடில் வந்து கரெக்டாக இதில் வந்து நிற்கணும் இல்லையா? அப்படி இருக்கிறது தான் இது ஒழுங்காக தைக்கும். நீங்கள் வாட்டுக்கு கீழே இறக்கி மேலே ஏற்றி அந்த மாதிரி பொசிஷன் சரியில்லாமல் போட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். சரியா? லாஸ்ட்டு நல்லா ஸ்டோனு லேஸ் அது மாதிரி தச்சுருப்போம், ஆனால் வந்து கரெக்டாக தான்ப்பா இருக்கும். நமக்கே ஒரு கணக்கு வரும், நம்மளே கரெக்டாக தான் இருக்கோம், நம்மளே கரெக்டாக தான் இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மிஷினுக்கு என்ன தான் சொல்லி மிஷினை போட்டு திட்டுவோம், எரிச்சல் பண்ணுது வைக்கிறதுலாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீடில் செக் பண்ணுங்கள். என்னடா இவங்க எல்லாத்துக்குமே இதே டென்ஷன் டிஸ்க்கு சரியில்லைனாலும் இதைத்தான் சொல்கிறாங்க, ஊசி சரியில்லைனாலும் இதைத்தான் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் இதை தான் சொல்கிறாங்க. மிஷினை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் டிஸ்க்கு, நீடிலு, பாபின் கேஸ் இந்த 3 கரெக்டாக இருக்கணும். அது இல்லாமல் மெயின்டெனன்ஸும் கரெக்டாக இருக்கணும். எப்போவுமே மிஷினை வந்து நீங்கள் என்ன தான் கொஞ்சமாக தைச்சாலும் சரி, இல்லை 10 நாள் தைக்காமல் போட்டாலும் சரி, 3 ட்ராப் எல்லா ஹோல்லையுமே ஒரு 3 ட்ராப் வந்து நீங்கள் வந்து ஆயில் விட்டாவே இது வந்து போதும். நீங்கள் சர்வீஸ்க்கெலாம் எங்கேயும் அனுப்பணும்னு அவசியமே இருக்காது. ஆனால் நம்ம அதை பண்ணுவோமா? பண்ணவே மாட்டோம். அதனால தான் நமக்கு ஊசி வந்து திடீர்னு நம்ம தைக்கிறோம், அதுவும் தைக்கிறப்போ நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஆயிலெலாம் விட்டு வச்சு நல்லா தொடச்சி ஆயில் விட்டு அதுக்கப்புறம் தைப்போமா? இல்லை, எடுத்தோம் கவுத்தோம் தைப்போம். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் துணியை வெளியே எடுப்பீங்கள்ல, ஃபுல்லாக எடுத்து இங்கே த்ரெட்டு வந்ததும் துணியை பிடிச்சி நூலோடு இழுக்காதீங்க. ஓகேவா? கட் பண்ணுறப்போ நூலோடு பிடிச்சி இழுக்காதீங்க, கட் பண்ணிடுங்க. வெளியில் வந்துருச்சு, அதுவே வரும். சரியா? வந்தோடனே நீங்கள் கட் பண்ணுங்கள். இழுத்தீங்க அப்படின்னா அதனால் கூட இந்த ஊசி வந்து பெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. சரியா? இந்த ஊசியில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு, நம்ம ஊசி தான் மெயின். ஸோ மெயின் தையல் விழுறதே இதனால தான். ஸோ இது சரியில்லைன்னா ஏக பிரச்சனை வரும். அதனால் நம்ம என்ன பார்த்தோம்? பொசிஷன் பார்த்துருக்கோம், சைஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து இது நீடில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு எந்தெந்த நீடில் எதுக்கு தைக்குன்ற மாதிரி நான் வீடியோவே போட்டிருக்கேன். வளவலன்னுலாம் நான் பேச மாட்டேன். ஸோ இது சிம்பிள். இதில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிட்டேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்டு, நீங்கள் ஏதாவது இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.